கிடச்சிருக்கு இங்கே சம்சி. அடுத்த ஓவர் நபி எடுத்திருக்காரு, அதே போல அடிச்சிருக்காரு, இன்னொரு சிக்ஸர். நம்ம ஒரு மங்குனி அமைச்சிருங்கிறது மணிக்கு முறை நினைக்கிறோங்க. இதை சாட் பால் போட்டு அடிக்கிறது இல்லை, அதே போல் போட்டுட்ருக்கோம். நம்பி ஒரு யாக்கர் லென்த்தில் போகிறாரு, நவுந்து வந்திருக்காரு, வந்து ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. சிவி விட்டுருக்காரு, பந்து பவுண்டரி நோக்கி சென்றது. வெல்கம் பேக் டு சுரேஷ் கேமர் சேனல். இந்த படி நம்ம என்ன பார்க்க போனால் மல்டிப்ளேயர் மேட்ச் அப்படின்னு போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் 2 பிளேயர் வந்திருக்காரு, நம்ம பிரான்ஸ் 3. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வான்கன் ஸ்டேடியம் புக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா டாஸ் அவரை ஸ்பின் பண்ண சொன்னாங்க. அவர் ஸ்பின் பண்ணி அவர் தோத்துட்டாருங்க. அதனால் நம்ம இது பண்ணி பவுலிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிளேயிங்கோட பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்துட்டு ஜத்ரானை தான் கேப்டனை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓவர் நம்ம வந்து சம்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலே ஒரு குட் லென்த்தில் வச்சுட்டு போடலாம், அப்படியே அவர் லெக் சைடில் அடிச்சு அவுட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஆப் சைடில் இங்கிட்டு அடிச்சிட்டாருங்க. இதுன்னு புது விதமான ஷாட்டாக இருக்குது. பரவாயில்ல, பிளாட்டினம் 2 பிளேயர் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படி அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாருங்க. இந்த கோல் ஷாட்லாம் வாங்கினா தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ தான் ஒரு ஷாட் புதுசாக வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காரு, அதை தூக்கி கிண்டி விட்டாருங்க வெளியே. ஷார்ட் பால் எப்படி தேங்க அங்கே தூக்கி வைக்கிறாங்கன்னு தெரியலங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் போயிருக்கு இந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் முடியும்னு சொல்லி ஒயிட் ஆக்கிற பக்கம் எடுத்து வச்சா, அதனால் மிஸ் பண்ணிட்டார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பால் எப்பயும் போல் நேராக போட்டிருக்கோம், அவர் நேராக அடிச்சிட்டாருங்க. சரியான ஒரு ஷாட். சரி, நேராக ஒரு கேப் இருந்துச்சு, அதே இடத்துல அடிச்சிட்டாருங்க. ஃபீல்டில் கனெக்ட் பண்ணி ஆடுறாருங்க இங்கே அவர். பிளாட்டினம் 2 பிளேயருங்கிறத அடிக்கடி காய்ச்சிட்டு இருக்காருங்க. அடுத்த பால் மோடி குட்லேருந்துலேயே தான் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான் அவர் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த தடவை படலைங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிச்சிலேருந்து கிடச்சிருக்கு இங்கே சம்சி. அடுத்த ஓவர் நபி எடுத்திருக்காரு, அதே போல் அடிச்சிருக்காரு, இன்னொரு சிக்ஸர். நம்ம ஒரு மங்குனி அமைச்சிருங்கிறது மணிக்கு முறை நினைக்கிறோங்க. இதை சாட் பால் போட்டு அடிக்கிறது இல்லை, அதே போல் போட்டுட்ருக்கோம். நம்பி ஒரு யாக்கர் லென்த்தில் போகிறாரு, நவுந்து வந்திருக்காரு, வந்து ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. சிவி விட்டுருக்காரு, பந்து பவுண்டரி நோக்கி சென்றது. 1.2 ஓவர்ஸில் 22 ரன் அடிச்சிட்டாருங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குட்லேந்தில் போட்டால் இந்த பால் எப்படி அடித்தார்? தெரியான ஒரு ஷாட். இது எப்படி அடித்தாருன்னு தான் தெரியல எனக்கு. ஆனால் இந்த ஷாட் நம்மளும் வாங்கணும் அடுத்த தடவை. ஓவர் விக்கெட்லேருந்து போட்டால் தான் அடிக்கிறானே, அரௌண்ட் விக்கெட்லேருந்து போட்டாச்சு. மீடியா அதே ஷாட் அடிக்கிறாருங்க. என்னங்க இது புரியலை எனக்கு. எப்படி போட்டால் அதே ஷாட் தான் அடிக்கிறாரு. இந்த ஷாட் அவ்வளோ ஃபேமஸானு தான் தெரியல எனக்கு. மறுபடியும் ஒரு குட்ல இந்த ஷார்ட் பால் போடாமல் பார்த்தா இது ஒரு விராட் கோலி ஸ்பெஷல் ஷாட் மாதிரி இருக்குங்க. சரியான ஒரு ஷாட். இங்கே டபால் ப்ரூவிஸ் இங்கே கலக்கிட்டு இருக்காருங்க. பின்னாடி முன்னாடி நேராக எல்லா பக்கம் அடிக்காருங்க. ராகுல் சாகர் உள்ள வந்திருக்காரு, ரஷீத் கான் ஆக்ஷனில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடில் ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு இங்கே மிட் ஆஃப். அங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குங்க. 2 ஓவர்ஸில் 44 ரன்ஸ் வந்துச்சு. 2 எக்ஸ்பென்சிவாக போகுது, நிறுத்தலைன்னா 100 ரன் அடிச்சிடுவார் போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விக்கெட் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கிடச்சிருக்குங்க இங்கே நம்ம டீமுக்கு. ராகுல் சாகர் எடுத்து கொடுத்துருக்காரு. ரூதர்ஃபோர்டு 18 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ராகுல் சாகர் அடுத்த பந்து குட் லென்த்தில் தூக்கி அடிச்சா ஜஸ்ட் எப்படிங்க இது மிஸ் ஆச்சுன்னே தெரிலங்க. ஸ்டம்பை எப்படிங்க இது மிஸ் ஆச்சு? அடுத்த பால் கிறிஸ் மோரிஸ் அவர் வந்தார், ஷார்ட் பாலை இந்த சைடு அடிச்சிருக்காருங்க. ரூமே இல்லை, எப்படி தான் இந்த அடித்தாருன்னு எனக்கும் தெரியலங்க. லெக் சைடு அடிக்க வேண்டிய பந்து தான், ஆனால் இது எப்படி ஆப்ஷன் அடித்தாருன்றது இந்த ஷாட்டையும் நம்மளே வாங்கினோங்க. ஸ்கோர் 50 தாண்டி 57 பக்கம் போயிடுச்சு. 3.1 ஓவரில் இந்த தடவை பிரேக் போகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு யாக்கர் லென்த்தில் போட்டு அவரை கொஞ்சம் ஸ்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அவுட் ஸ்விங்கில் இன் ஸ்விங்லேயே அவுட் ஸ்விங்கில் போட்டிருக்கோங்க. இறங்கி அடித்தார் டைமிங்கில், நேராக கையில் போய் விழுந்திருக்கு. 2வது விக்கெட் இங்கே கிடச்சிருக்குங்க. குர்பாஸ் வந்த விதத்தில் கிளம்புறாரு 7 ரன்களுக்கு. கிறிஸ் மோரிஸ் அவருக்கு ஒரு விக்கெட் வந்திருக்கு. மோடி அந்த யாக்கர்லேருந்து ஒரு ஸ்லோ ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஆனால் பவுண்ட்ரி கீச்சிட்டு போயிடுச்சுங்க. இது இன்னொரு பவுண்ட்ரி இங்கே டபால் ப்ரூவிஸ் பேட்லேருந்து. அவர் மட்டும் தான் கடிச்சிட்டு இருக்காரு அந்த டீமுக்காக. அவர் விக்கெட் எடுத்தோம்னா இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது உள்ளே வர்றதுக்கு. அதனால் ஒரு அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடுறோம். மோடி நவுந்து லெக் சைடில் போயிருக்காரு. இது என்ன ஷாட்டுங்க, புதுசாக இறக்கி விட்றாரு இங்கே கிரவுண்டுக்குள்ளே டபால் ப்ரூவிஸ். நிறுத்த முடியல அவரை. 14 அரௌண்ட் விக்கெட்லேயே வந்திருக்கோம் இங்கே. சோதி என்ன கிளாஸுங்க. சரியான ஷாட். இங்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அடித்தாருங்க டெவால் ப்ரூவிஸ். 49 ரன்களுக்கு மூவ் ஆறாரு. இதுலேருந்து இறந்து வந்து அடிக்க முயற்சி டைமிங்கில் நேராக கையில் போய் வந்திருக்கு. 49 இருந்தாலும் சிங்கிள் தட்டி 50 எடுக்காமல் டீமுக்காக விளாண்டு அவுட் ஆகிறாருங்க. 326 ஸ்ட்ரைக் ரேட்டில் டெவால் ப்ரூவிஸ் அவுட் ஆகி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடைகிறது. 93 ரன்கள் இமாயா இலக்கு அடிச்சிருக்காருங்க. 94 ரன்கள் அடித்தா தான் நம்ம டீம் வின் பெற முடியும். பேண்டன் மற்றும் ஜேசன் ராய் அவர்கள் ஓப்பனிங்கை இறக்கி விடுறார்கள். அடுத்த இன்னிங்ஸ் 94 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ண முடியுமா? ஒரு ரெக்கார்ட் சேஸாக இருக்குமா அப்படின்றத இங்கே தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பக்கம் ஸ்வாப்ஸான் நாங்கள் போட வந்திருக்காருங்க. ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர். அடிக்க முடியுமா அவரை? 30 பாலில் 94 ரன்கள் சாதாரண இல்லைங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஷார்ட் பால் பந்து அடிக்க போயிருக்காரு நேராக கையில். ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டு மொமெண்டமே இல்லாமல் திரும்ப போகிறாருங்க இங்கே பேண்டன். ஃபஸ்ட்டு பாலில் பிரேக் த்ரூ இது டீமுக்கு. அடுத்த பந்து மீண்டும் அடிச்சிருக்காரு. 3வது பந்தை 6 போயிருச்சுங்க. சரியான ஒரு 6 இங்கே.
இசான் கிஷன் கிட்ட இருந்து சரியான லெஃப்ட் ஹேண்டர் ஷாட்டுங்க. மறுபடி அதே நேரம் போயிருக்காது. இது இன்னும் பெட்டர் கனெக்ஷன். இது சரியான 6 ஸ்கைட் ஸ்க்ரீன் மேலே போயிருக்குங்க. இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கா அப்படின்னு இசான் கிஷன் சொல்லிகிட்டு இருக்காருங்க. இந்த முறை ஒரு யாக்கருக்கான முயற்சி முட்டி போட்டு நேரம் அடிச்சிருக்காரு லாங்கான் மேலே. இன்னொரு 6 சரியான 3 6 வந்திருக்குங்க. ஹேட்ரிக் 6 இந்த பேட்டில் இருந்து இன்னொரு ஷாட் போயிருக்காரு. ஆனால் ஒரு சிங்கிளோட முடிஞ்சிருங்க இது. அடுத்து இன்னொரு ஓவர் ரகுமான் போட்டு வந்திருக்காரு முஸ்தபிகூர். இந்த லெக் சைடில் ஒரு பவுண்ட்ரிக்கான முயற்சி இசான் கிஷன் விட்டு கடாசிட்டு இருக்காருங்க பந்தை. இன்னொரு மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு பாலிங் இம்பார்ட்டன்ட் டாட் பால் கோல்டன் பால் அவங்களுக்கு. இன்னொரு முறை அதே ஷாட் அதே சைட் அதே 4 கிடச்சிருக்கீங்க இசான் கிஷனுக்கு. மறுபடியும் யாரும் எங்கேயும் போவேனா, மேட்ச் இன்னும் முடியல. இந்த மேட்ச்சில் உயிர் இருக்குது. இசான் கிஷன் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச்சில் உயிர் இருக்குங்க. மறுபடியும் லென்த்து இதை தான் போட்டிருக்காரு. நேராக போயிருக்கு. இந்த முறை நேராக கையில் போயிருந்திருக்கு. உயிரை கொடுத்த இசான் கிஷன் உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னு 32 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு சொல்கிறாருங்க. பின்னாடி வர பேட்ஸ்மேன் ஏதாச்சும் அடிப்பாங்களா? நதிக்குள்ளே சத்ரான் கேப்டன் உள்ளே வந்திருக்காரு. சரியான ஸ்லோ பவுன்சர் சரியாக படலை பேட்டில் டாட் பாலிங்க. நெஸ்ஸர் சரியான ஸ்லோவாக போட்டார். இந்த தடவை பேஸ் கொடுத்தாரு. அதை எடுத்துட்டாருங்க. இங்கே சரியான ஒரு 6 இங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்கிட்ட இருந்து. கேப்டன் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஜேசன் ராய் தூக்கி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி சரியாக படலை. நேராக கையில் வந்து விட்டாருங்க. பிளாட்டினம் 2 பிளேயர் திருப்பு முனையாக இந்த மேட்ச்சில் 46 ரன் 3 ஓவரில் போல்டு. சரியான ஒரு பவுலிங் இங்கே கேப்டன் நச்சுக்குள்ள சுற்றுறான். 9 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. நேராக வந்தப்பட்டு டெலிவரியை போலில் வாங்கிட்டு இந்த முறை. ஆனால் ஜேசன் ராய் அடிச்சிருக்காருங்க அந்த பந்தை. வேகம் கொடுத்தாங்க, அதனால அது வேகம் அடிச்சிட்டாங்க பவுண்ட்ரிக்கு. அடுத்த பந்தை லென்த்தில் போயிருக்காரு. இந்த முறை நேரம் அடித்து டைமிங் இல்லை, வேகத்தை பேட்டில் வந்து இடிச்சுதுங்க பந்து. 50 ரன்னுக்கு 4வது விக்கெட். ஜேசன் ராயும் அவுட் ஆகிட்டு போகிறாரு 225 ஸ்ட்ரைக்கேட்டில். இந்த ஓவர் டேர்னிங் பாயிண்ட் அமைச்சிருக்குங்க. ஒரு 2வது விக்கெட் மறுபடியும் இன்னொரு விக்கெட் நேராக கையில் போய் வந்திருக்கு. வந்த இடத்துல கிளம்புறாருங்க கிறிஸ் மோரிஸ். 3 ரன்னுக்கு அவர் கிளம்புறாரு டக்கை போட்டுட்டு 0 சைடில். ப்ரெஷருங்க ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் 50க்கு 5ங்கிறப்ப இருக்க தானே செய்யும். நபி உள்ளே வந்திருக்காரு. சரியான ஷாட். இன்னும் முடியலையா அந்த கேமு? எங்கே போயிட்டுருக்கு அந்த கேமு? 59 ரன் வந்துருச்சு. இன்னும் 8 பந்து தான் இருக்குது. அடிக்கணும் இன்னும் 40 ரன்னு. 3.5 ஓவர்ஸ் 58க்கு 5. இப்போ 61 வந்துருச்சு. மிஸ் ஆயிடுச்சுங்க. குரூசியலான ஒரு பாலை போட்டிருக்காருங்க. இங்கே ப்ரூவிஸ் பேட்டிங்கில் கலக்கினார். இப்போ பவுலிங்லேயும் வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த முறை பவுண்ட்ரி போயிருக்குங்க. எல்லா பாலும் 4 அடிச்சா பத்தாது. இந்த மேட்ச் ஒரு அழியில் எண்டுக்கு வந்துருச்சுங்க. ரிசல்ட் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 158 ரன் வந்திருக்கு இது வரைக்கும் இந்த மேட்ச்சில். மோடி நேராக போயிருக்காரு. இங்கே முகமது நபிக்கு இருந்தாலும் ஒன்றும் முடியலைங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு விடாமுயற்சியோட. ஆனால் இங்கே இன்னொரு பவுண்ட்ரிங்க முகமது நபிக்கு வர வரைக்கும் ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. அவரோட பர்சனல் ரெக்கார்டை இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இங்கே 4.4 ஓவர் போட வராருங்க. இங்கே டபுள் ப்ரூவிஸ் 4வது பந்து இன்சைடு ஆப்ஷனில் அடித்த பந்து தூக்கி நேராக கையில் அடிச்சிட்டாருங்க. இங்கே டர்னரும் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாருங்க. டர்னர் 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு கிளம்புறாரு. அதோட 6வது விக்கெட்டு என்னமோ விழுந்துச்சுங்க. இதோட அவர் 23 ரன்களுக்கு ஜெயிச்சிட்டாரு. பிளாட்டினம் 2 நிரூபிச்சிட்டாருங்க. சரியான ஒரு வின். அவருக்கு 93 ரன் அடித்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை தன பக்கம் எடுத்துட்டார். இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம நல்லா டப் ஃபைட் கொடுத்தாலும் அதுக்கு மேலே அடிக்க முடியலங்க. இசான் கிஷன் அவர் தாங்க அடித்தார், மற்ற யாருமே அடிக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நபி மட்டும் அடிச்சுட்டு இருந்தார். இறுதியாக இந்த மேட்ச் முடிவடைகிறது. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.